Hey guys, this is Ganesh and welcome back to my channel Authentic Outdoors. நம்ம சேனல்ல travel vlogs, travel related videos, camping videos, அப்புறம் gear reviews ன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் YouTubeல. So இந்த வீடியோ நம்ம சேனலோட ஹிமாச்சல் சீரிஸோட ஒரு பார்ட் தான். லாஸ்ட் வீடியோல travel bag பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்னோட கேமரா கியர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்படியே அதுக்கான கேட்ஜெட்ஸ் பேக் என்ன யூஸ் பண்ணுறன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கேமரா பேக்கு. பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும், பட் வந்து இதை டைனி ஜெயண்ட்னு சொல்லலாம். சைஸு தான் சின்னது, பட் அல்டிமேட்டான ஒரு பேக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேடிங். இந்த பேக்கு உள்ளே வந்து திங்ஸ் எதுவுமே வைக்கல. பாருங்கள், ப்ரெஸ் பண்ண முடியல. டாப்பு, ஃப்ரண்ட்டு, பாட்டம்ன்ட்டு எல்லா இடமும் வந்து திக் குஷனிங் கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம என்ன வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ சின்னதுன்னு இல்லை, சூப்பர் பேக்கு. இதை பற்றியே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேக்கில் நம்ம என்னென்ன கேமரா கியர் நம்ம ஹிமாச்சல் சீரீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன பேக் பண்ணுறோம் இந்த பேக்கில். இந்த பேக் வந்து லோ இ ப்ரோன்ற பிராண்டில் வந்து வாங்கினது. ஸோ இந்த பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. செம பேக்கு. ஸோ கைஸ், இதுதான் நம்ம கேமரா கியர் பேக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, டாப்பில் ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. கீஸ் வைக்க ஒரு கீ ஹோல்டர், உங்கள் ஐபேட் இல்லைனா மொபைல் வச்சுக்கலாம். இங்கே லென்ஸ் கேப், என்டி ஃபில்டரு, தேவையான திங்ஸ் என்னன்னாலும் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக திக் பேடிங் கொடுத்துருக்காங்க. பேக்கு ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் நல்ல குஷனிங் இருக்கிறனால உள்ள இருக்க கேட்ஜெட்ஸ்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. இந்த பேக் மொத்தம் 3 கலர்ஸில் வருது, ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ. இதுதான் பேக்கோட இன்னர். நல்ல பிரைட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்ல ஆர்கனைஸ்டு ஸ்பேஸ் இருக்குது. எல்லா விதமான கேமரா கியரும் உள்ளே வச்சுக்கலாம். கிம்பலுக்கு, ட்ரோனுக்கு, கேமராக்குன்னு தனித்தனியாக கேசஸ் கொண்டு போகிறதுக்கு பதில் இந்த ஒரே பேக்லேயே எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த ஈச் அண்ட் எவ்ரி கம்பார்ட்மெண்ட் உங்களோட கேட்ஜெட்ஸோட சைஸ் அண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோட கேமரா கியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸை வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். சைட்ஸில் இந்த மாதிரி பவுச் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு ஜிப்டு பவுச் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பேக் பண்ண போகிறேன் என்னோடய மொத்த கேமரா கியர்ஸு. இதுதான் என்னோடய ட்ரோனோட ரிமோட்டு, அப்புறம் ட்ரோன் லேண்டிங் கியரோட இருக்குது, ட்ரோனோட எக்ஸ்ட்ரா பேட்டரி, அப்புறம் ட்ரோனோட சார்ஜிங் ஹப்பு, மொபைல் ஹோல்டர், ப்ரொப்பல்லர்ஸு, ட்ரோனோட சன் ஹுட்டு, 2 20,000 mAh எம்ஐ பவர் பேங்க், ஒரு கோப்ரோ ஹெட் மவுண்ட்டு, ரோடு மைக்கு, சோனி A6400 OSMO ஆக்ஷனு, அதோட மவுண்ட்டு, லைட்டோட கலர் ஃபில்டர்ஸு, அப்புறம் மெமரி கார்டு, பேக்கப் கேமரா சோனி HX9 TV, கிம்பிள் அக்சசரிஸு, கிம்பிளோட மவுண்ட், அப்புறம் கிம்பிளோட பேட்டரி சார்ஜரு, ஜியோன் வீபிள் கிம்பிள் ஸ்டாண்டு, 1 TB Seagate ஹார்ட் டிஸ்க்கு, சார்ஜிங் கேபிள்ஸ், அப்புறம் ஒரு ட்ரைபாடு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ பேக்கில் வைக்க போகிறோம்.
வெல்கம் பேக். இப்போ வந்து நியூ இயரில் இருக்கும் ஜான்வரி மந்த்து தான் வந்து வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மந்த்து. எஸ், நம்ம வந்து ஹிமாச்சலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு பேக் பேக்கிங் ட்ரிப்பு மாதிரி ஒரு 10 days நம்ம வந்து ஹிமாச்சலுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கைஸ். ஷிம்லா, மணாலின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள பிளேசஸ்லாம் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 2 யூனிக் ஸ்பாட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது என்னன்றதை வந்து நீங்கள் வந்து இந்த ஹிமாச்சல் சீரீஸை கண்டினியூஸாக பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம ஜாலியாக இருக்க போகுது கைஸ். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து நீங்கள் இந்த சீரீஸில் என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கைஸ், வண்ணார்பேட் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஸோ இப்போ ஃப்ளைட் வந்து நமக்கு சென்னை டு சண்டிகர் இருக்குது. ஈவினிங் போல் நான் சண்டிகர் ரீச் ஆகிடுவேன் கைஸ். சண்டிகர்லேருந்து நம்ம கல்கான்ற ஒரு பிளேஸுக்கு போனோம். ஸோ இப்போ நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன். சண்டிகரில் இறங்கி ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே அங்கே வந்து லோக்கல் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸில் செக்டர் 44ன்ற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்டு ஏறி போனேன். அங்கேருந்து நம்ம வந்து கல்காக்கு வந்துட்டோம். கல்காக்கு வந்து நான் கேபில் தான் வந்தேன். அங்கே ஒரு ஹோட்டல்லையும் செக்இன் ஆகிட்டேன். இந்த ஒரு சின்ன ரூமுக்கு 650ன்றது வந்து ரொம்ப ஓவரான காஸ்ட்டு. ஒரு சிங்கிள் பர்சன் தங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் தான். இப்போ நான் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கல்கா வந்து சண்டிகர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து நம்ம இந்த ஊருக்கு வந்துட முடியும். இங்கே எதுக்கு வந்தோம்னா நம்ம இங்கேருந்து தான் வந்து ஆக்சுவலாக வந்து நாளைக்கு காலையில் வந்து ஷிம்லாவுக்கு போகிறோம். ஷிம்லாவுக்கு வந்து காலையில் 7 மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்து மலைக்கு மேலே போகிற ட்ரெயின் தான். 5 hours ஜேர்னி. செம்மையாக இருக்கும் அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கோம். ஏர்போர்ட்டில் நடந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு யாரும் ட்ரோன் இருந்ததுன்னா ஹேண்ட் பேக்கேஜில் ட்ரோன் எடுத்துகிட்டு வராதிங்க. நான் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வந்து பாடு இருக்குது பாருங்க, பெரும்பாடு. ஏன்னா வந்து ட்ரோன் வந்து ஹேண்ட் பேக்கேஜில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இத்தனைக்கும் ப்ரொப்பல்லர்ஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தேன். புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க போல், ட்ரோன்ஸ் வந்து ஹேண்ட் பேக்கேஜில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஸோ அதனால் வந்து என்னை வந்து திரும்ப போய் செக்இன் பண்ண வச்சு கிட்டத்தட்ட அது பெரிய ப்ராசஸ் ஆகி போச்சு. ஸோ ட்ரோன் யாராவது எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பேக்கேஜில் போடாதீங்க. நீங்கள் லக்கேஜில் போட்டு அந்த லக்கேஜை செக்இன் பண்ணிவிடுங்க. நெவர் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப அலைய விட்டுட்டாங்க எனக்கு இன்றைக்கி. அதுலேயே எனக்கு டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு. அது ஒரு பெரிய கதை. இந்த ஊரே இந்த கல்கான்ற ஊரே செம்ம கோல்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊட்டி இந்த கொடைக்கானல் ரேஞ்சில் இருக்க கோல்டு செமையாக இருக்குது. இப்போ பாருங்கன்னா ஹைவே. இங்கேருந்து மார்னிங் வந்து ஒரு 5 to 10 minutes வாக்லேயே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ மார்னிங் வந்து அந்த ரயில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நாளைக்கு ட்ரெயின் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் கணேஷ்.